எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய முக்கியமான 3 அமல்கள் குறித்து நாம் இங்கு பார்க்க போகிறோம். அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹித் தரஜாத். எதன் மூலம் அல்லாஹு தஆலா பாவங்களை அழிக்கிறான் என்பதையும் உங்களுடைய தரஜாக்கள் அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றும் உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நபி தோழர்கள் பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். அதில் ஒன்று இஸ்பாகுல் வுதுஇ அலல் மக்காரி, இருக்கக்கூடிய நிலையிலும் ஒதுவை பூரணமாக செய்வது. ஒதுவை பூரணமாக செய்வது என்று சொன்னால் முழுமையாக நன்றாக உடல் உறுப்புகள் கருதப்படக்கூடிய அளவுக்கு திருப்தியாக செய்வது. 3 முறை செய்வது. ஒரு முறை செய்தாலும் கடமை முடிந்துவிடும். 3 முறை செய்வது. கடினமான குளிர்காலம், தண்ணியை தொடவே அலர்ஜியாக இருக்கிறது, தொடும்போதே கையை இழுக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய நபி வழியை பின்பற்றுகிறதற்காக ஒருவர் திருப்தியாக ஒளி செய்கிறார், பூரணமாக ஒளி செய்கிறார் என்றால் அதன் மூலமாக அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய தரஜா நந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. இரண்டாவது வக்கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், மஸ்ஜிதுகளுக்கு நடந்து செல்கின்ற எட்டுக்கள் அதிகமாவது. கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நடந்து பள்ளிக்கு போய் வருவது. நூலாகவும் அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். மூணாவது வந்திலாரு சலாத்தி பஅத ஸலா, ஒரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது. பதாலிக்கும் ரிபாத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரிபாத் என்று சொன்னால் சண்டை நடக்கக்கூடிய ஒரு தேசத்தில், போர் நடக்கக்கூடிய தேசத்தில் எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதை ரிபாத் என்று சொல்லப்படும். இவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. நாட்டு எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறது. மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாட்டு மக்கள் அதாவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் குடும்பத்தை பிரித்து, மனை மக்களை பிரிந்து, தங்களுடைய அன்பு செல்வங்களை பிரிந்து, உலகத்திலே ஊரிலே அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் பிரிந்து எல்லைப்புறங்களிலே தனிமையிலே வெயிலிலும் பனியிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகைக்காக பள்ளியிலே காத்திருப்பதுங்கிறது ரிபாத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லைப்புறத்தில் நீங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதை போன்ற நன்மையை தரக்கூடியது என்று. பெரும்பாலும் இதை கடைபிடிப்பதற்கு சாத்தியமான தொழுகையாக நாங்கள் மக்ரிபையும் இசாவையும் குறிப்பிடலாம். மக்ரிபுக்கும் இசாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நேர வித்தியாசம் 1 மணித்தியாலம். 1 மணி நேரத்தில் இசா தொழுகை வரும் வரைக்கும் பள்ளியிலே தொழுகைக்காக காத்திருப்போம் என்று இருந்தால் எல்லைப்புறத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது போன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இதனால் பள்ளியிலே நாங்கள் அடுத்த தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரமெல்லாம் மலக்குகள் எங்களுக்காக துஆ செய்கிறார்கள். இதனால் நாங்கள் நன்மையை பெறுகிறோம். பள்ளியில் இருப்பதினால் மன அமைதியை பெறுகிறோம். கெட்ட நடத்தைகள், தவறான பேச்சுக்கள், தவறான பார்வைகளிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். எனவே முடிந்தவரை இவற்றை நாங்கள் கடைபிடித்து எங்களுடைய பாவங்களை அழித்துக் கொள்வதற்கும் எங்களுடைய நன்மைகளை கூட்டிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒழுவை செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து எப்போதெல்லாம் நான் சொர்க்கம் செல்கிறேனோ அப்போதெல்லாம் உன் காலோடைய ஓசை என் காதில் கேட்கிறது என்று சொன்னார்கள். என்ன நீ இதை விசேஷமாக என்ன செய்கிறாய் என்று கேட்கிற போது அவர்கள் சொன்ன ஒரே செய்தி, நான் எப்போதெல்லாம் ஒளி முறிகிறதோ அப்பெல்லாம் ஒளி செய்து கொள்வேன். அதாவது கண்டினியூவாக நான் ஒளிவோடு தான் இருப்பேன். எப்போதெல்லாம் ஒளி செய்கிறேனோ ஒளிவினுடைய காணிக்கை 2 ரக்காயத்து தொழுவேன் என்று சொல்கிறார்கள். அப்போ அது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அமலாக சுட்டி காட்டப்படுகிறது. பள்ளிக்கு நடந்து செல்வது ஒவ்வொரு எட்டும் எங்களுக்கு நன்மையை தருகிறது, ஒவ்வொரு எட்டும் எங்களுடைய பாவங்களை அழிக்கிறது. பொழுது விட்டு அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பதுங்கிறது அது எங்களுடைய ஆர்வத்தை எடுத்து காட்டுகிறது. எனவே இது போன்ற செயல்களூடாக எங்களுடைய பாவங்களை அழித்து எங்களுடைய அந்தஸ்தை கூட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கான வாய்ப்பையும் அதற்கான சந்தர்ப்பத்தையும் எனக்கும் உங்களுக்கு தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.